வணக்கம். நான் குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நாள் கொண்டாட்டம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கத்துல இன்னும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படிங்கிறது ஓய்ந்த பாடல்ல. இங்க ஒரு அரச பயங்கரவாத அடக்குமுறையை கையாண்டாங்க ரிப்பன் பில்டிங் முன்னாடி நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு. அது ஓஞ்சி அது ஒரு முடிவை எட்டு முன்னாடியே ஒரு 6 சலுகை 10 சலுகைன்னு ஏற்கனவே இருக்கிற சலுகைகளை தான் வாசிச்சுக்கிட்டு ஆனா நாங்க ராம்கே நிறுவனத்துக்கு ராம்கிக்கு மேல உள்ள பச்சை நாங்க உரைக்க போறது இல்ல, கொடுத்ததுதான். ஏன்னா நாங்க வாயில வாங்கி போட்டுட்டோம், அதுக்கு நன்றி விசுவாசமா நன்றி கடன் தீர்க்க எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்ட்டு அந்த ஒப்பந்தத்தை முறிக்கிற இதுல அரசாங்கம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இதுல இன்னும் இந்த தூய்மை பணியாளர்கள் போராடியவர்கள் பணிக்கு செல்ல முடியாம எங்களுக்கு ஒரு அரசு உத்தரவாதத்தோட தாங்க பணி நிரந்தரம் ஆக்குங்க. நீங்க சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் எங்களுக்கு ராம்க்கு ஒரு தனியார் நிறுவனத்திட்ட கொடுக்காம உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள எங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க புலம்புனாலும் அதை காதுல வாங்காம இந்த அரசாங்கம் அது ஒரு போக்குல அதுக்குன்னு ஒரு தனி உலகத்துல சர்வாதிகார உலகத்துல அது நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அங்கே இங்க இப்பொழுது தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே கடலூர்ல உள்ளிருப்பு போராட்டம் பண்ண போறதா ஒரு தகவல் மீடியால வந்தது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மதுரையில மாநகராட்சி முன்னாடி தூய்மை பணியாளர்கள் இதே கோரிக்கைகள் தான். எங்களை தனியார் மயமாக்காதீங்க, அரசு உங்க கட்டுப்பாட்டுகளை எங்களை பணியாளர்களா வச்சுக்கோங்க, நாங்க ஒரு காவஞ்சி வயிற்றுல கஞ்சி குடிச்சாலும் ஒரு அரசாங்க பணியில இருந்துட்டோங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சோட நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கோரிக்கையை பார்க்கும்போது நமக்கு அவங்களுடைய உள்ளுணர்வு அதெல்லாம் பிரதிபலிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இப்படி இருக்கும்போது நம்ம சென்னையில தான் தேன்மொழி அப்படிங்கிற எப்படி வாலாஜாபாத்ல இங்க சென்னையில ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால துப்புரவு பணியாளர்களோட போராட்டத்துல சென்னையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால வாலாஜாபாத் காஞ்சிபுரத்துல இருந்த தேன்மொழிக்கு மூச்சடைப்பும் மாரடைப்பும் வந்துச்சு அப்படின்ட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க இல்லையா? அது மாதிரி எந்த தேன்மொழி எந்த கனிமொழி மதுரைக்கு போனாங்க? எதை வச்சு? இங்கதான் நீதிமன்ற ஆர்டர், நாங்க நீதிமன்ற ஆணையம் அப்படியே காப்பாத்துவோம் தெரியுமா? நாங்கெல்லாம் அபராதம் 1000 ரூபாய் நீதிமன்றம் போட்டுச்சுன்னா உடனே ஜெகத் ரட்சகனாகிய நான் உடனே அதை கட்டிடுவேன் தெரியுமா? அவ்வளவு நேர்மையாளன் தெரியுமா? நாங்கெல்லாம் பதாகை வைக்க கூடாதுன்னு நீதிமன்ற ஆணை போட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பதாகை கூட வைக்கிறது இல்ல தெரியுமா அப்படின்னு எக்கச்சக்கமா சொல்லிட்டு போலாங்க. நீதிமன்ற ஆணையை மிதிப்பவர்கள் இல்ல மதிப்பவர்கள்னா அது திமுக அதிமுக தான். அதுக்கு 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு மிகையாக மாட்டாங்க. இதுல இப்படி இருக்க பட்சத்துல இதை மட்டும் கையில எடுத்துட்டு போராட்டக்காரர்களை அதுவும் யார் மீடியால குறிப்பா திமுக அரசையும் அவர்கள் குடும்பத்திற்கு சாப விட்டார்களோ வயிறறிஞ்சு கதறினார்களோ அவர்களை குறிப்பார்த்து லத்தியால இடிக்கிறது. அதாவது இந்த வர்ம கலைகள்ல தேர்ச்சி பெற்றதுதான் இந்த காவல்துறை. எப்படின்னா வெளியில உங்களுக்கு அடிக்கிற மாதிரியே தெரியாது. ஒரு சென்னையில அதன் பிறகு விகடன் சார்பில் போய் இந்த தூய்மை பணியாளர்கள் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு கேட்க போகும்போது ஒரு பெண் சொல்றாங்க, ஆண் காவலர்கள் எங்கள் மார்புகளை பிடிச்சு தள்ளி எங்களை பின்னாடி தள்ளுறாங்க, எங்க மேல கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? உண்மையில அந்த கையெல்லாம் புழுத்து போயிரும், அது வேற விஷயம். இல்ல அவர்கள் வீட்டு பெண்களுக்கு ஒரு எச்சக்கலையால பரதேசியால எய்ட்ஸ் நோயாளியால இந்த சம்பவங்கள் நேரணும் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா அவங்க வீட்லயும் பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, நமக்கு வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் வலிக்கணும்னா அந்த சம்பவங்கள் நடந்தாதானே தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும்பாங்க. அப்ப அவங்களுக்கு வரணும் தானே நமக்கும் தோணும். அப்போ ஒரு ஆண் நபர் சொல்றாரு, பெண்களுக்கு மட்டும் இல்ல கொடுமை, ஆண்களையுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா 4-5 பேர் சூழ்ந்துக்கிறாங்க, பின்னாடி வழியா ஒரு காவல்துறை யமன்கள் இருக்காங்க, சைக்கோக்கள் பாலியல் சைக்கோக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க இந்த காவல்துறைகளுக்கு இது மாதிரி போராட்டங்கள் வந்துட்டா பாலியல் உணர்வு மிகுந்துரும் போல, ஹோமோசெக்ஸ் உணர்வு இல்லைன்னா பெண்கள் மீதான பாலியல் உணர்வு எல்லாமே ரொம்ப அப்படி பொங்கி எழுந்துரும் போல, ஆண்களின் அந்தரங்க உறுப்புகளை நசுக்கி பிதிக்கி ஒரு மாதிரி, அதாவது அவர்களை ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி சிதைக்கிற மாதிரி அப்படிதான் பிடிச்சு தள்ளுறாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளவு கொடுங்கொன்மை தன்மை இவங்க மனுஷங்க தானே, இவங்களுக்கு அந்த வலி வேதனை எல்லாம் இருக்கும்ல. உண்மையிலே ரவுடிகள் போலீஸ் காவல்துறை எதிர்க்கும் போது இல்ல காவல்துறையை வெட்டி சாய்க்கும் போது கொல்லும் போது நம்மளுடைய ரத்தம் கொதிக்குது, காவல்துறை மேலேயே கை வச்சிட்டீங்களா ரவுடிங்களா அப்படின்ட்டு. ஆனா இந்த காவல்துறை ரவுடிகள் அந்த ரவுடிகளை விட பல மடங்கு அதிகமா சைக்கோ கொடுமைகளை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்ப மதுரையில எந்த ஆணையின்படி போய் இப்ப நீங்க அந்த போராட்ட குழுவினரை இதே அடக்குமுறை, இதே மாதிரி தள்ளுமுள்ளு, இதே மாதிரி பாலியல் சீண்டல்கள், இதே மாதிரி தாங்க. அந்த கை பெண்களை பார்த்தாலும் இப்படி பரபரபரன்னு தான் வரும் போல, அந்த 10 விரலும் தவம் இருக்கும் போல, எப்படா பெண்கள் போராடுவாங்க, எப்படா கை வைக்கலாம்னு துடிச்சுக்கிட்டு இருக்குமோ என்னவோ தெரியல. இதே வன்முறையில தான் கையாண்டுகிட்டு இருக்காங்க. காவல்துறைகளே, உங்களை பெற்றதும் பெண் தான், உங்க வீட்டுல மனைவிங்கிறவும் பெண்ணா இருப்பா, உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளிலும் பெண்கள் இருப்பாங்க.
இறைவன் விதியை வந்து மாத்தி எழுதிட்டாருன்னு வைங்களேன். நாங்க இன்னைக்கு மீடியால பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கும், எங்க சகோதரிகளுக்கு எப்படி நடக்குது, எங்க சகோதரர்களுக்கு எப்படி நடக்குது ரத்த கண்ணீர் வடிக்கிறதா நீங்களும் உங்க கண்ணால உங்க குடும்பங்கள்ல அப்புறம் நடக்கிறத காண வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்படி கண்டிப்பா நீங்க எதை விதைச்சீங்களோ அதை தான் அறுப்பீங்க. அதான் இயற்கை நியதி. திருப்பி திருப்பி நான் அதான் சொல்றேன். ரொம்ப இன்னும் அந்த வயிற்றுச்சல் அந்த குமுறல் எல்லாம் தாங்க முடியல. இதே மாதிரி குமுறிய வளர்மதியையும் நிலவுமதி அப்படி செந்தாமரைங்களையும் நீங்க படுத்துற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனா காலச்சக்கரம் இல்ல இறைவன் நியதி இயற்கை நியதினு ஒண்ணு இருக்கு. நீங்க என்னெல்லாம் அழிச்சாட்டியம் பண்ணீங்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு நேரம். அன்னைக்கு நீங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறதுக்கு கூட இயலாத சூழ்நிலை இருந்தாலும் இருப்பீங்க, பாத்துக்கோங்க. இப்படி போயிட்டு இருக்கு. இவ்வளவு கொடுமைகள் அரங்கேறி இந்த போராட்டங்கள்ல நாம இப்படி குமுறிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஆளு உட்கார்ந்து இந்த இந்த குறிப்பிட்ட சமூகத்திற்காக தான் நான் என்னோட வாழ்க்கையை நான் துறவரம் பூண்டேன், இந்த குறிப்பிட்ட சமூகத்தின் எழுச்சிக்காக தான் நான் வந்து கட்சியே ஆரம்பிச்சேன், என்னுடைய சமூகம் வந்து நசுக்கப்படுகிறது பிதுக்கப்படுகிறது. ஆனா இப்ப திமுக கிட்ட அடி வாங்கி அடிமாடா இந்த காயடிக்கப்பட்ட மாடா ஆகி போயிருக்கு, அது வர விஷயம். ஆனா இப்படி வீராப்பா எழும்புன இந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறது தப்பு இல்ல. அவரே வேண்டான்னு சொன்னாலும் அவரை சார்ந்தவர்கள் அவருடைய அபிமானிகள் கொண்டாடுவாங்க தான். ஒரு கொண்டாட்டத்தின் மூலம் ஒரு மக்களுக்கான தேவையான கருத்துக்களையோ இல்ல மக்களோட ஒரு உணர்வு மிக்க பேச்சின் மூலம் அவர்களோட நெருங்குறது அது ஒரு வாய்ப்பா கருதி கொண்டாடலாம், ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா உங்களுடைய மேடை எதற்கு பயன்படுத்துறீங்க? ஒரு 4-5 ப்ரூடாஸ் விடக்கூடிய பிரைவுகள் செய்கின்ற 4-5 யூடியூபர்களை வச்சு அண்ணன் சீமானவர்களை பிறந்த நாள் கொண்டாட்டத்துல எதுக்கு சீமான இழுக்கிறீங்க அப்படின்னு தெரியல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்டாள் பிரியதர்சினின்னு ஒருத்தவங்க பேசுறாங்க, அடங்கமறு அத்துமறு திமிரியொலி திருப்பி அடின்ட்டு. என்னைக்கு திமுகவோட வெக்கத்தை விட்டு ரோசத்தை விட்டு எந்த ஆதிக்க வர்க்கம் தன்னுடைய இனங்களை பிரித்தாலும் சூழ்ச்சியில இப்படி வந்து பிதுக்கிச்சோ நசுக்கிச்சோ அதே திமுகவோட போய் அடங்கி போயிட்டாரு. அப்புறம் இந்த கொடுங்கோல்களை பார்த்துக்கிட்டு திமுறாம அதுக்கும் படுத்துட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் நடக்கும்போது என்ன சொல்றது, திமிரி எழுறதே கிடையாது. திமிரி எழுறதுங்கிறது இலக்கணத்துல இருந்து அடிபட்டு போன மாதிரி அவருக்கு அது மறந்தே போயிடுச்சு. திருப்பி அடிக்க வேண்டிய திமுகவை அடிக்காம இவ்வளவு சமூக அநீதிகளை செய்கின்ற தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய பட்டியலின சமூகத்திற்காக நின்று போராடாம பட்டியலின சமூகத்தை இவ்வளவு பாலியல் வன்கொடுமையில இருந்து அவ்வளவு அடிதடி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி பல இழிவான செயல்களை செய்த போதிலும் திமுகவை திருப்பி அடிக்காம பிறந்த நாள்ல உட்காந்து சீமானண்ணன் அடிச்சிட்டு இருக்காப்ல, இதை ரசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. எப்ப நீங்க இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதியா மாறினீங்க? திமுகவோட எப்ப சேர்ந்தீங்களோ அப்ப வந்து உங்களுக்கு தரம் குறைஞ்சிரும் தான். ஆனா இவ்வளவு இழிவா மாறுவீங்கன்னு தெரியல. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் உங்க மீதான வருத்தம் அவருக்கு கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. என்ன இருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பியா பழகின பிறகு கூட அண்ணன் நம்மளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறாரு அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இருந்தாலும் அதை கூட மறைச்சிட்டு வெளிக்காட்டாம ஒரு மாண்போட உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், உங்களை எந்த கூட்டத்திலையும் கூட தரக்குறைவா அவர் விமர்சிச்சது இல்லை. அந்த பட்ட காயம் இருந்த போதிலும் சொன்னா கூட நாசுக்கா ஒத்த சீட்டுக்காக எப்படி போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரணமான ஒரு பேச்சு நடையில ஒரு ஆதங்கத்துல பேசுவாரே ஒழிய இறங்கி நின்று மத்தவங்களை வந்து உங்களை சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம், ஆனா சொல்லக்கூடாது, அது மாண்பில்ல நம்ம அண்ணன் அப்படிங்கிற ஒரு மரியாதையோட அவர் அந்த போக்கை கடைபிடிக்கும் போது நீங்க வந்து ஒரு எச்சக்கலைகளோட எச்சி எலும்பு துண்டுகளுக்காக தங்களை விற்று பழைக்கக்கூடிய யூடியூபர்ஸ் பேசுறத ரசிக்கிறீங்க. இல்லப்பா அதை பேச வேண்டிய இது இல்ல, மேடை இது இல்ல. நீங்க உங்க சேனல்களை என்ன வேணாலும் பேசிக்கோங்க, என்னுடைய பிறந்த நாள நல்ல விஷயங்களை பேசுங்க, அடுத்த தடவை வந்து இறக்கியோ கூட்டியோ குறைச்சோ பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஒரு சின்ன ஒரு இது கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி உட்கார்ந்து ரசிக்கிறீங்க. காஸ்ட்லியா ஆடு மேய்ச்சாரு மாடு மேய்ச்சாரு அப்படின்னா அண்ணன் ஆடு மாடு மேய்க்கிறது அவரோட வேலை. அதை விட்டுட்டு அவர் வந்து மனுஷங்களை மேய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்சியின் தலைவராகி ஒரு கூட்ட தமிழக மக்களை வழி நடத்துகின்ற போனார் ஆயிட்டாரு அவரு. ஆனாலும் விவசாயம் அதை தூங்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயத்தை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும்படியா இதை விட்டுட்டு வெளியில வந்துருவோம், நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு நாம வந்து விலை நிர்ணயிக்க முடியல. இப்ப கூட கேள்விப்பட்டேன், தேங்காய் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் பையன் வாங்கிட்டு வந்தான், எவ்வளோட 30 ரூபாயா 20 ரூபாயான்னு கேட்கும்போது 65 ரூபாய்னா எனக்கு ஷாக் ஆச்சு. ஊர்ல தேங்காய் சும்மா வாங்கினாப்ல வாங்குவான். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் தேங்காய் வந்து தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இது இவ்வளவு விலைக்கு போகும்ல, தென்னந்தோப்புல எல்லாம் சில நேரம் சும்மா எல்லாம் கீழே வந்து கிடக்கும் நிறைய பேருடைய தோப்புகள்ல. அந்த மாதிரிப்பட்ட அந்த தேங்காய்க்கு இன்னைக்கு 65 ரூபா, அதுவும் சின்ன சைஸ்ல இருக்கு. ஆனா அந்த தேங்காய விவசாயிகள் இருந்து வாங்கும் போது வெறும் 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு தான் இப்ப வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு இடைவெளி இருக்கு பாருங்களேன். 6 ரூபாய் 7 ரூபாய் கொடுத்து வாங்கப்படுகின்ற தேங்காய் இன்னைக்கு 65 ரூபாய் விற்கிறாங்க. அதாவது 6 மடங்கு 7 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்துடுறாங்க. ஆனா அந்த விவசாயிக்கு ஒண்ணுமே இல்லாம போகுது. தென்னம்
பிள்ளைய பிள்ளை மாதிரி பாதுகாத்து வளர்த்து தேங்காய்க்கு அடிமாட்டு விலைக்கு வித்துக்கிட்டு இருக்க விவசாயி ஒரு கட்டத்துல விரக்தியாகி இதை விட்டு வெளியில வந்துடலாம்னு நினைக்கும் போதுதான் அதே மாதிரிதான் ஆடு மாடு மேய்ச்சல் எல்லாமே வந்து இதை விட்டு வெளியில வந்துடலாம், எங்க பால் வந்து நம்ம கிட்ட கொள்முதல் பண்றாங்க, இதுக்கு செலவழிக்கிற நேரத்துக்கு சும்மா இருந்துடலாம் அப்படின்லாம் அதை வெளியில விட்டு வரலாம்னு நினைக்கிற நேரத்துல இல்ல, இந்த பாலின் சந்தை வந்து மதிப்பு மிக்கது, இந்த விவசாய காய்கறிகளின் பொருளாதாரங்கிறது ஒரு பெரிய பொருளாதாரம், வெளியில வந்துடாதீங்க, செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்கன்னு அவங்களை உற்சாகப்படுத்தும் விதமா தான் அவர் வந்து அந்த நிகழ்வுகளை எடுத்தாரே தவிர அவரு வந்து தன்னுடைய கோடிக்கணக்கான மக்களை இல்ல லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்த வேண்டிய பெரும் பொறுப்புல இருக்கிறாரு. அவரு வந்து எந்த நிகழ்வை எடுத்தாலும் அதை ஒரு உற்சாக நிகழ்வாகவோ இல்லைன்னா போராட்ட நிகழ்வாகவோ மீட்பு உரிமை இப்படின்னு தன்னுடைய கருத்தை தான் வெளிப்படுத்தி சில நிகழ்வுகளை முன்னெடுக்க முடியுமே தவிர முழுக்க முழுக்க அதிலே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. திருப்பியும் நான் அதான் கேட்கிறேன், இதே திருமாவளவன் அவர்கள் பனை விதை திட்டம் கொண்டு வந்திருக்காரு, இதே ஸ்டாலின் அவர்கள் பனை விதை திட்டம் கொண்டு வந்திருக்காரு. நானும் திருப்பியும் கேட்கிறேன், இந்த காணொலியிலையும் ஸ்டாலின் அவர்களா பனைமரம் நட்டாரு, இப்ப திருமாவளவன் எத்தனை பனை மரம் நட்டு எத்தனை நுங்கு எடுத்துட்டாரு, எத்தனை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துர்கா அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனைவி கிருத்திகா எல்லாம் எவ்வளவு பனை மரங்கள் நட்டு அதுல வந்து இப்போ மரத்தை வளர்த்துட்டாங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அவங்கவுங்க பொறுப்பு இருக்கு. தலைவன் திட்டங்களை தீட்டதான் முடியும், தலைவன் திட்டங்களை தான் செயல்படுத்த முடியும். செயல்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு செயல்பாடு பிராக்டிக்கல் வாத்தியார் இருக்காரு, அவரும் நமக்கு பிராக்டிக்கல் சொல்லி தரதுக்கு முன்னாடி எப்படி அதை விவரிச்சு அதை செயல்படுத்தி காட்டுவாரோ அதோட வேலை அதோட ரிசல்ட்டை கண்டுபிடிக்க வேண்டியது அவர் சொன்ன வழிமுறைகளை வச்சு நாம தான் கண்டுபிடிக்கணும், நாம தான் அதை வந்து வெளிக்கொண்டு வரணும். அதை விட்டுக்கிட்டு நீங்க வந்து எங்களுக்கு விவரித்தீர்களே, நீங்கள் தான் முழுக்க வந்து பிராக்டிக்கல் செய்யணும்னா மார்க்கை அவரா வாங்கிட்டு போவாரு. அப்போ திட்டமிடுவதும் செயல்படுத்துவதும் ஒரு அழிவின் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் திராவிட கட்சிகளை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிற தமிழர்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதும் சகல தொழிலுக்குமான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டி நிகழ்வுகளை எடுப்பதும் ஊக்குவிப்பதும் தான் ஒரு தலைவனுடைய வேலையை தவிர தலைவன் உட்கார்ந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்ப இந்த வேலையை யாரு செய்வா? நீங்க ப்ரூடாவா விட்டு தள்ளிட்டு இருப்பீங்க, நீங்க பொய்யா புழுகிட்டு இருப்பீங்க. எந்த சமூகத்துக்காக குரல் கொடுத்தீங்களோ அந்த சமூகத்தையே காவு கொடுத்துக்கிட்டு ஆதிக்க சாதி திமுகவோட பணத்துக்கும் ஒரு 2 சீட்டுக்கும் விலை போய் இப்படி மானத்தை இழந்து நிற்பீங்க. உங்க மானத்தை வந்து தூண்டி விடுற மாதிரி இப்படி போயிட்டீங்களேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை போட்டு அவமானப்படுத்திட்டு இருப்பீங்க. இதை ரசிக்கிறதெல்லாம் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அழகு இல்லை. ஏன்னா சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா சொல்றவங்க வீட்டுல இப்ப சொல்றவங்க எல்லாருமே டாக்டருக்கு அடுத்த வருஷமே நீட் எழுதி டாக்டர் ஆயிடுவாங்க. சொல்றவங்க வீட்டுல பிள்ளைங்க பெற்றிருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுல எல்லாருமே டாக்டர் தான் ஆக போறாங்க. சொல்ல போனா திமுக விசிக அண்ணன் சீமான் அவர்களே ஆடு மாடு இதெல்லாம் வச்சு அவமானப்படுத்தி பேசுகின்ற அத்தனை பேரும் இன்னும் 5 வருஷத்துல மருத்துவர் ஆகிருவாங்க. அத்தனை பேரோட தலைமுறையும் மருத்துவர் தான் ஆக போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, தண்ணியில தான் எழுதி வைக்கணும், சரியா? இப்படி பேசிட்டு இருக்காங்க. இப்படி உங்களுடைய நீங்க தூய்மை பணியாளர்களை நசுக்குகின்ற அதே நேரத்துல இவ்வளவு கொண்டாட்டங்களை அதுவும் ஒரு இன்னொரு கட்சியின் தலைவரை அவமதிச்சுதான் நீங்க சிரிக்கணும் நீங்க மகிழணும் அப்படின்னா உங்களுடைய நீங்க எல்லாம் எவ்வளவு தரம் இழந்துட்டீங்க அப்படிங்கிறது இதுல இருந்து புரியுது. இப்படி திரும்பவும் திருமாவளவன் அண்ணனுக்கு வைக்கிற கோரிக்கை, கொஞ்சமாவது மாண்போட நடந்துக்கோங்க. கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா கழிவிறக்கத்தை தான் காட்டுது. உங்க மூளைக்குள்ள இருக்கக்கூடிய உங்களால் செய்ய முடியாததை நீங்க நேரடியா பண்ண முடியாத விஷயங்களை உங்களுடைய அல்ல கைகள் இல்ல இந்த திமுக எச்சைகளை வச்சு செய்ய வச்சு நீங்க ரசிக்கிற மாதிரி தோணுது. இது வந்து ஒரு கேடுகட்ட செயல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால கொஞ்சம் மாண்போட எல்லாரும் நடந்துக்கோங்க. ஒரு அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்லாம் கிடையாது. ஒரு சரியான விஷயத்த சரியா விமர்சனம் பண்ணுங்க, அது அவரை வந்து செதுக்கிறதுக்கு கூட உதவும். ஆனா அதை விட்டுக்கிட்டு அவரை நையாண்டி எகத்தாளம் பண்ணி திரும்பவும் சொல்ற அண்ணனும் சொல்லுவாங்க அடிக்கடி, நீங்க ஆகாதுன்னு தள்ளி போடுற கல்லுதான் ஒரு நாள் கோபுர கலசத்துக்கு தலைக்கல்லா மாறும் அப்படிங்கிறது எங்களுடைய கிறிஸ்தவ வேதாகமத்துல இருக்கு. அண்ணனும் அடிக்கடி அது ஒரு பொதுமொழியாவே சொல்லுவாரு, நீங்க புறந்தள்ளிய கல்லுதான் கோபுரத்துக்கு கலசத்துக்கு மூலக்கல்லா போய் உட்காரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் நாங்களும் வழிமொழிகிறோம். வரலாற்றிலையும் அப்படிதான் ஒதுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் கல்லறியப்பட்டவர்கள் அதிகமாக வந்து எள்ளி நகையாடப்பட்டவர்கள் தான் பெரிய சரித்திரமும் படைச்சிருக்காங்க. அதனால அப்படி சுகமா அடுத்தவங்க கட்சியை ஆட்டையை போட்டு வந்த கலைஞர் அந்த வம்சமே இவ்வளவு வந்து புகழா இருக்கிற மாதிரி காட்டிக்க முடியும். அதான் புகழ் தமிழர்களை மிதிச்சு உல்லாசமா புகழ்ச்சியா பயங்கரமா கலைஞர் அதை செஞ்சார், ஸ்டாலின் அவர்கள் இதை செஞ்சார் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு பீத்திக்கிட்டு அலைய முடியுதுன்னா புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு தள்ளி 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 செதுக்கப்பட்ட ஒரு தலைவன் வரும்போது இதை விட பெரிய எழுச்சியா இருக்கும். கண்டிப்பா அது ஒரு மறுமலர்ச்சியான ஆட்சியா இருக்குங்கிறத இந்த காணொலியில நான் சொல்லிக்கிறேன்.